Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயம் வந்து ER டயக்ராம். எப்படி ஒரு பேங்க்க்கு எப்படி ER டயக்ராம் வந்து எழுதுறது, பேங்கிங் அப்ளிகேஷனுக்கு எப்படி நம்ம வந்து ER டயக்ராம் வந்து ட்ரா பண்றதுன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஹெட்டிங் ஒன்று எழுதிக்கிறேன், பேங்க் ER மாடல்னா ERனா என்னன்னா என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம். ஓகே, ERDன்னு சொல்லுவோம். இது எப்படி ட்ரா பண்றேன்னா ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஒரு பேங்க்குக்கு ட்ரா பண்ற நேரம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன என்டிட்டிஸ் இருக்குன்றதை முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து பேங்க். ஓகே, இப்போ இதில் வந்து இந்த கலரில் வைக்கிறேன், ஒரு கலர், இந்த கலரில் வச்சுட்டு இதை வந்து நான் வந்து வெள்ளை கலர்லேயே வைப்பேன். நான் இதை வந்து ஒரு இந்த கலர். இப்போ பாருங்க, இப்போ இது வந்து பேங்க். அப்போ நான் இதை வந்து இன்னொரு காப்பி ஒன்று எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம கொடுக்குறோம் பிரான்ச். இன்னொன்று காப்பி, இது வந்து அக்கௌண்ட் டைப், இது வந்து அக்கௌண்ட். இந்த மாதிரி 4 விஷயமா நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ 4ல் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா பல்ல பார்த்துக்கிறேங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செய்யறது வந்து பேங்க். இது வந்து பேங்கா இருக்கும். அடுத்தது இதை அப்படியே எடுத்துட்டு இங்க நான் எடுக்கிறேன். இதுக்கு என்ன சொல்றது பிரான்ச். சாரி, இது பேங்க், கொஞ்சம் இது பேங்க். இது வந்து என்ன செய்யறதுன்னா பிரான்ச். ஒரு பேங்க்குக்கு பிரான்ச்சஸ் இருக்கும். சென்னையில ஒரு பிரான்ச் இருக்கும், கல்கத்தால ஒரு பிரான்ச் இருக்கும், கேரளால ஒரு பிரான்ச் இருக்கும், அந்த மாதிரி பிரான்ச்சஸ். அடுத்து வந்து இந்த பேங்க்ல இன்னொரு விஷயம் வந்து அக்கௌண்ட். அக்கௌண்ட்ஸ் இல்லாட்டி பேங்கே இல்லை. ஒவ்வொரு அக்கௌண்ட் ஹோல்டருக்கும் அக்கௌண்ட் வேணும். அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் போதாது, அக்கௌண்ட்ல டைப்பும் இருக்கணும். அக்கௌண்ட் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டைப் இருக்கு. சேவிங் அக்கௌண்ட் இருக்கு, கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நிறைய டைப், வேற என்னென்ன டைப்ஸ் இருக்கோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் டைப். ஓகே, சேவிங் அக்கௌண்டா, கரண்ட் அக்கௌண்டா, வேற ஏதாவது அக்கௌண்ட் இருக்கு, அதை நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இது செய்யற நேரம் எப்படி செய்யறதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது இந்த மாதிரி நம்மளுக்கான என்டிட்டிஸ் வந்து நான் சிம்பிளா சின்னது, இது ஒரு சின்ன பேங்க் ERD. இதை பெருசா ட்ரா பண்ணா அப்படி ட்ரா பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே, இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேங்க், பிரான்ச், அக்கௌண்ட் டைப், இப்படி தான் நம்ம வந்து சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்றது. இப்போ பேங்க்குக்கு என்னென்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் வந்து பேங்க்குக்கு ஒரு கோட் இருக்கும். அப்போ பேங்க் ஹேஸ் கோட். என்ன இருக்கும், பேங்க்குக்கு வந்து ஒரு கோட் இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை வந்து கொஞ்சம் ஓகே கொஞ்சம் பெருசு பண்றேன். இது அப்படியே இது கொஞ்சம் பத்தாது. பேசுவோம். சரி, இல்லைன்னா நமக்கு வந்து ஸ்பேஸ் பத்தாது இது எழுதுறதுக்கு. இப்போ நான் வந்து கொஞ்சம் பெருசாகிட்டேன். இப்போ உங்களுக்கு விலை இப்போ பார்த்தோம்னா இப்போ பேங்க்குக்கு நமக்கு என்ன இருக்கு. இப்போ பேங்க் எடுத்தோம்னா பேங்க் என்னென்ன அட்ரிபியூட்ஸ் வேணும், அதாவது இதுக்குள்ள என்னென்ன நம்மளுக்கு டேட்டாபேஸ் டேபிள் வந்து பேங்க்னா இதுக்கு என்னென்ன நம்மளுக்கு காலம்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அப்போ அதுக்கு நம்ம கொடுக்குற நேரம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பேங்க் கோட் ஒன்று, பேங்க் கோட். இது நமக்கு வந்து பிரைமரி கீயா வரும். ஓகே, கோட். நான் கோட்னு டைப் பண்ணிக்கிறேன், பேங்க் ஆஸ் அ கோட். சரியா, இதுக்கு நம்ம காட்டுறதுக்கு இதை காட்டலாம். இந்த மாதிரி காட்டுறதா இருந்தா இது வந்து பிரைமரி கீன்னு காட்டுறதுக்கு இந்த மாதிரி காட்டலாம். ஓகே, பிரைமரி கீன்னு காட்டுறதுக்கு இப்படி காட்டுறா நமக்கு பிரைமரி கீ. சரியா, இதை வந்து இப்படி காட்டலாம் பிரைமரி கீ. அப்புறம் அந்த இதுக்கு என்ன இருக்கு, நேம் இருக்கு. இந்த பேங்க் நேம். அடுத்தது இந்த பேங்க் வேற என்ன இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த பேங்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று.
ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியோ ஏதாவது அந்த மாதிரி பேங்க் ரெஜிஸ்டர் பண்ண ஐடி அந்த மாதிரி. ஓகே, பேங்க் பேர் இருக்கு, நேம் இருக்கு, ரெஜிஸ்டர் ஐடி. ஓகே, இந்த மாதிரிக்கான அட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஓகேங்கண்ணா, வேற ஏதாவது இங்கே என்னென்ன வரணும், பேங்க்ல என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நீங்கள் கொடுங்க. நான் இவ்வளோ தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையானது நீங்கள் எங்கன்னா கொடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து யூனிக் கீ. இப்போ நான் இதை வந்து இப்படி எழுதுறேன். இங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பேங்க் வர அட்ரிபியூட்ஸ். ஓகே, பேங்க் என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்கோ இது வந்து எல்லா அட்ரிபியூட்ஸ். இப்போ அதே அடுத்த பக்கத்து பார்ப்போம். பிரான்ச்சுக்கு என்ன மாதிரி என்னென்ன இருக்குது. பிரான்ச்சுக்கும் முதல் என்னது, பிரான்ச்சுக்கு ஒரு கோட் இருக்கும். ஓகே, பிரான்ச் நம்பர்னு சொல்லலாம், பிரான்ச் கோட்னு சொல்லலாம். இதுக்கு வந்து என்னது, கோட்னு சொல்லலாம், பிரான்ச் கோட்னு சொல்லலாம், பிரான்ச் நம்பர் ஏதாவது. இப்போ பிஆர் பிரான்ச் கோட், பிரான்ச் கோட், பிரான்ச்சுக்கு ஒரு கோட். சரியா? இது வந்து என்னவா இருக்கும், இது வந்து ஒரு பிரைமரி கீ. அப்படி பிரைமரி கீயா இருந்துச்சுன்னா, யூனிக்கா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி ஒரு டேஷ் ஒன்று போடும். அடுத்தது என்ன இருக்கும் பேங்க்கு, அடுத்தது பேங்க்கு இருக்கும் நேம் ஒன்று இருக்கும். பேங்க்கு பேங்க்குக்கு நேம் ஒன்று. அடுத்து அட்ரஸ் ஒன்று இருக்கும். சரி, இவ்வளவும் இருக்கும் பேங்க்குள்ள விஷயம். இப்போ நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இதோட ரிலேஷன்ஷிப் ஆட் பண்ணுறேன். இப்படி ஒன்று கொடுத்துட்டு டேஷ் ஒன்று போட்டு இது ரெண்டுக்குள்ள என்ன எழுதுனேன்னா, இங்கே நான் வந்து ஒரு ஸ்டார் வடிவத்தில் ஒன்று எடுக்கிறேன். அப்படி இதில் வந்து ஒரு கிளிக் பண்ணி 4 போட்டு இந்த மாதிரி போட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இது நம்ம வந்து இப்போ இங்கே வந்து இது வந்து நான் கலரை வந்து கொடுப்பேன், கொடுத்தோம்னா சரியாக இருக்கும். இப்போ இங்கே வந்து நான் இதை உள்ளுக்கு போடுறேன் ஆஃப்னு. இந்த பேங்க்குக்கு இதில் என்ன ரிலேஷன்ஷிப்னா, முதல்ல இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் நம்ம அட்டாச் பண்ணுவோம். இப்போ ஒரு பேங்க்குக்கு எத்தனை பிரான்ச் இருக்க முடியும், நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்க முடியும், கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச் இருக்க முடியும், திருச்சியில் ஒரு பிரான்ச் இருக்க முடியும். அப்போ ஒன் பேங்க் ஆஸ் என்ன கொடுக்குறது, என்னது எப்படி எழுதணும், ஒன் பேங்க் ஆஸ் என்னது மெனி பிரான்ச்சஸ். இப்படி நம்ம ரிலேஷன்ஷிப். அடுத்தது பிரான்ச்சுக்கும் அக்கௌண்ட்டுக்கும் போடணும். அது எப்படி வருது, பிரான்ச்சும் அக்கௌண்ட், பிரான்ச் அக்கௌண்ட்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், இதே ரிலேஷன்ஷிப் எடுத்தோம்னா எப்படி கொடுப்போம், இங்கே நான் வந்து இதை இன் கொடுப்போம். ஒன் பிரான்ச்சின் என்ன இன் கொடுப்போம், ஒன் பிரான்ச்சின் என்னது இந்த பக்கம் 1 வரும். ஒன் பிரான்ச்சின், ஒரு பிரான்ச்சுக்கு எத்தனை அக்கௌண்ட் இருக்க முடியும், மெனி அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஒன் பிரான்ச் இன் மெனி அக்கௌண்ட்.
இப்போ ஒரு பிரான்ச்சில் வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஓகே, நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஓகே, அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குது அதை இங்கே டிஃபைன் பண்ணுங்க. அக்கௌண்ட்ஸில் என்னென்ன இருக்கும் அதை நீங்கள் இங்கே கொடுக்கணும். என்னென்ன இருக்கு அக்கௌண்ட்ஸில்? இங்கே வந்து அக்கௌண்ட்ஸில் நமக்கு இருக்க முடியும். இப்போ அக்கௌண்ட் நம்பர், இங்கே வந்து பேலன்ஸ், இங்கே வந்து பேலன்ஸ் இருக்க முடியும். அக்கௌண்ட் நம்பர், பேலன்ஸ். ஓகே, அமௌண்ட். இப்போ நாங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பர், பேலன்ஸ், இந்த அட்ரிபியூட் ரெண்டே எடுக்கிறேன். அக்கௌண்ட் நம்பர், பேலன்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் வேறு என்னென்ன அட்ரிபியூட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கொடுக்க போனால் டைம் ஆயிரும். அதனால் நீங்கள் எல்லா அட்ரிபியூட்ஸையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன அக்கௌண்ட்ன்ற டேபிளில் என்னென்ன அவுட்டட் அக்கௌண்ட், நான் ஒன்று அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், அக்கௌண்டோட நேம் இருக்கும், அக்கௌண்ட் நேமோட நேம் இருக்கும், பேலன்ஸ். ஓகே, இப்போ அக்கௌண்ட் டைப்புன்றது இன்னொரு டேபிளில் தான் இருக்கும். அதில் வந்து அக்கௌண்ட் டைப்புன்றது அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து நிறைய டைப் இருக்கும். என்னென்ன டைப்? சேவிங் இருக்கும், கரண்ட் இருக்கும், ஃபிக்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறையா டைப் இருக்கும். இப்போ இது வந்து ஒன் அக்கௌண்ட் ஹேஸ் மெனி டைப்ஸ். சரியா? இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு போகலாம். அடுத்து வந்து பாருங்க, அக்கௌண்ட் டைப்ல வந்து நமக்கு என்னென்ன இருக்கும்? அக்கௌண்ட் டைப்ல வந்து கோட் இருக்கும், அக்கௌண்ட் டைப் நேம் இருக்கும். இது சேம் இதே நேரத்துக்கு சரியா? நான் வரைஞ்சே காட்டுறேன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது காய்ச்சா வரைஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்றதோட வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணா சரி. இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகே, அக்கௌண்ட் டைப் என்னென்ன இருக்கும்? அக்கௌண்ட் டைப் கோட் இருக்கும், நேம், அக்கௌண்ட் சேவிங்கா ஃபிக்ஸா, ஓகே, அது நேம்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து அக்கௌண்ட் டைப். இங்கே வந்து நம்ம அக்கௌண்ட் டைப்ல ஒரு நேம் ஒன்று கொடுத்துரு. அக்கௌண்ட் டைப் வந்து இங்கே நான் வந்து அக்கௌண்ட் டைப் வந்து நான் ஒன்று கொடுக்க மாட்டேன். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இதில் வந்து நம்ம இன்னொன்று கொடுக்கலாம். அக்கௌண்ட் டைப்ல வந்து நமக்கு இங்கே இஸ்ஏ ரிலேஷன்ஷிப் எடுக்கலாம். இஸ்ஏ ரிலேஷன்ஷிப் என்னன்னா நமக்கு வந்து இப்போ அக்கௌண்ட் டைப் எடுத்தோம்னா நம்ம வந்து அது வந்து நார்மலா இந்த மாதிரி தான் அமையும். எப்படின்னா இஸ்ஏ ரிலேஷன்ஷிப்ல வரும். இஸ்ஏ ரிலேஷன்ஷிப். ஓகே, இதுதான் வந்து அக்கௌண்ட் நேம். அக்கௌண்ட் டைப் நேம் வந்து இஸ்ஏ ரிலேஷன்ஷிப்ல வரும். நேம் எப்படி வரும்னா இதில் பாருங்க, நான் எடுக்கிறேன் நேம் ஒன்று கொடுத்துட்டு அந்த நேம் வந்து நமக்கு இஸ்ஏ ரிலேஷன்ஷிப்ல தான் நம்ம வச்சிருது. நார்மலாக தான் அந்த எஃபிஷியன்ட் வேல நம்ம செய்யுது. எப்படின்னா சேவிங்ஸ், அடுத்தது கரண்ட். சேவிங் கரண்ட்னு ரெண்டு நேம் வச்சுட்டோம். இப்போ இதுகளுக்கு வந்து என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குதோ அதுக்கெல்லாம் கொடுக்கணும். ஏன்னா சேவிங் அக்கௌண்ட் என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இதுகளுக்கு வரும்? இப்போ நான் எடுக்கிறேன் இதுகளில்
ஓகே, இப்போ இப்படி தான் நம்ம நார்மலாக செய்கிறது. அக்கௌண்ட் டைப் எடுத்தோம்னா நமக்கு பிரிக்கிற நேரம் அது இஸ் ரிலேஷன்ஷிப். அப்படின்னா என்ன, அக்கௌண்ட் டைப் இஸ் அ சேவிங்ஸ் ஆர் கரண்ட். இந்த மாதிரி சேவிங்ஸ் இஸ் அ ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்பில் வரும். இப்போ இன்னொன்று இருந்துச்சுன்னா இன்னொன்று வருங்க. ஓகே, இப்போ அடுத்தது வந்து இதுகளுக்குள்ள அட்ரிபியூட்ஸ் எடுத்தோம்னா நம்ம இப்படி எழுதலாம். என்ன எடுத்தோம்னா இதுகளில் என்னென்ன இருக்குது, இதுகளில் அட்ரிபியூட்ஸ் இப்படி எடுத்து பார்த்தோம்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட், இதுகளுக்கான அட்ரிபியூட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட். அக்கௌண்ட் டைப்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஹிஸ்டரியேஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட். வேறு என்ன வைக்கலாம், மேக்ஸிமம் செக்ஸ், அக்கௌண்ட் டைப் செக்ஸ். இப்போ செக் டீல் பண்ண அதுகளையும் வைப்பாங்க, மேக்ஸ் செக். இதெல்லாம் வந்து நமக்கு ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், அடுத்தது இதுகளையும் வந்து நான் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இதுகளையும் இங்கே போடுறத விட இங்கே மேலே போடுவோம். அக்கௌண்ட் டைப்ல வந்து நம்ம என்னது இன்ட்ரெஸ்ட் ரேட், இப்போ சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்போம். அந்த மாதிரி இந்த மாதிரி சரியா. இதை எங்கிட்ட எடுத்து அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்த விஷயம் வந்து அக்கௌண்ட் டு கஸ்டம். இப்போ நான் திரும்ப நம்ம செய்ய போறோம், இன்னும் 2 என்டிட்டி எடுக்க போறோம். என்னது, கஸ்டமர் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். இதுக்கு முக்கியம் பேங்க்ல இருக்கும் டிரான்சாக்ஷன். அப்புறம் டிரான்சாக்ஷன் எடுத்தோம்னா டிரான்சாக்ஷன்ல என்னென்ன இருக்கும், டிரான்சாக்ஷன்ல நமக்கு இருக்கும் டிரான்சாக்ஷன் அமௌண்ட் இருக்கும், டேட் இருக்கும், எக்ஸிக்யூட்டட் பை, அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்கும் டிரான்சாக்ஷன். அப்போ டிரான்சாக்ஷனுக்கு வந்து நம்ம எழுதுவோம் என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்கு, 1 by 1 எழுதுறதா இருந்தால் டிரான்சாக்ஷன் ஆஸ் டிரான்சாக்ஷன்ல இருக்கும் நம்மளுக்கு டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கும், வந்து டிஐடி அதாவது டிரான்சாக்ஷன் ஐடி கொடுக்கணும். டிரான்சாக்ஷன் ஐடி அடுத்தது இருக்கும் டிரான்சாக்ஷன்ல டேட் டைம், அடுத்தது இருக்கும் எக்ஸிக்யூட்டட் பை, அடுத்தது இருக்கும். ஓகே, இதெல்லாம் இருக்கும். அப்ப நான் என்ன தெரியுமா செய்ய போறேன், இதுல இப்படி வச்சுட்டு இப்படி லிங்க் பண்றேன், இதையும் இப்படி எடுத்துட்டு லிங்க் பண்றேன், இதை எடுத்து லிங்க் பண்றேன். இதெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன்ல இருக்க வேண்டிய விஷயம். சரியா, முக்கியமான விஷயம். இன்னொன்று என்ன போடுறோம்னா டிரான்சாக்ஷன் அமௌண்ட் போடணும். டிரான்சாக்ஷன் எவ்வளோ அமௌண்ட் டிரான்சாக்ஷன் ஆகுது அந்த டீட்டெயில்ஸ் தேவை, நமக்கு தேவை. இல்லை உங்களுக்கு வேற என்ன எழுதணுமோ நீங்க எழுதிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து நமக்கு தேவை. சரியா, சிம்பிளா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கான ரிலேஷன்ஷிப் என்னன்னா
ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் தான் இதுக்கு வரும். சரியா? அக்கௌண்ட் நம்பர் எங்கிட்ட போடுவோம். ஓகே, many account has many transactions. many to many வரும், one to many இல்ல, many to many. இப்படி தான் எக்ஸ்ட்ரிக்ட் ரெண்டு போடுறது. நான் இல்லாட்டி எம்எம்னு போடுறேன், many to many. ஏன்னா many அக்கௌண்ட்டுக்கு many டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். நம்ம அக்கௌண்ட்ஸ்ல இருந்து பார்த்தோம்னா டிரான்சாக்ஷனுக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு many டிரான்சாக்ஷன் எத்தனை பண்ண முடியும்? நிறைய பண்ண முடியும். இப்போ டிரான்சாக்ஷனுக்கு இருந்து பார்த்தோம்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஒரே அக்கௌண்ட்டாக இருக்க முடியும், many அக்கௌண்ட் இருக்க முடியும். ஓகே, many அக்கௌண்ட் வந்து many டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஓகே, அப்போ ஒரு அக்கௌண்ட் சைடில் பார்த்தா ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து மோர் தேன் ஒன் அக்கௌண்ட்ஸ் இருக்கலாம். ஓகே, ஒரு அக்கௌண்ட்டுக்கு மெனி டிரான்சாக்ஷன் இருக்கு. அப்போ மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். ஓகே, ஏன்னா ஆஸ்ன்னு சொல்லி ஒன் அக்கௌண்ட் ஆஸ். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கம்பெனியில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற நேரம் நம்ம டயக்ராம் போடுறோம். ஓகே, அதான் கஸ்டமருக்கு என்ன இருக்கும்? ஏன்னா கஸ்டமருக்கான அட்ரிபியூட்ஸ் வந்து நான் வந்து நீங்களே எழுதிக்கலாம். நான் கஸ்டமர் நேம் இருக்கும், கஸ்டமர் ஐடி, கஸ்டமருக்கு ஐடி சிஐடி, இதை வந்து எப்படி இதில் போடுவோம். வேற என்ன இருக்கு? நேம் இருக்க போகுது, கஸ்டமருக்கு நேம் இருக்க போகுது. அப்புறம் நீங்கள் டேட் ஆஃப் பர்த், பின் நம்பர். இப்போ பின் நம்பர்னு ஒன்று இருக்கும், இப்போ கஸ்டமருக்கு பின் நம்பர் ஒன்று கொடுப்போம். அதாவது அவர் வந்து ஏடிஎம்ல காசு எடுக்கிறதுக்கு பின் நம்பர், இவர்கிட்ட டேட் ஆஃப் பர்த், மற்ற ஏதாவது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். வேறு என்னென்ன இருக்குது? ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கஸ்டமருக்குள்ள அட்ரிபியூட்ஸ். இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னா, நமக்கு கொடுக்குற வேண்டிய ரிலேஷன்ஷிப் என்னன்னா, ஒன் கஸ்டமர் ஆஸ் மெனி டிரான்சாக்ஷன். ஒரு கஸ்டமர் ஒருத்தர் தான், அவரால் மெனி டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அவர் ஒன் டு மெனி. ஓகே, இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டயக்ராம் வந்து ட்ரா பண்ணணும். இப்போ நான் ஒரு நிறைய அட்ரிபியூட் ஹெல்ப் பண்ணுவோம், இல்லாட்டி எவ்வளோ தூரம் நல்லா இருக்காது. இந்த அட்ரிபியூட் நம்ம வைப்போம்னா பேர் வந்து phone number. ஓகே, இப்போ இது வந்து உங்களுக்கு விளங்கிருக்குன்னு நம்புறேன். சிம்பிள் இஆர்டி டயக்ராம் ஒன்று நம்ம ரிலேஷன்ஷிப்போட உங்களுக்கு எழுதி காட்டிட்டோம். இப்போ நீங்கள் வந்து பார்க்கணும், ஒரு கஸ்டமருக்கு எத்தனை டிரான்சாக்ஷன் பண்ண முடியும், ஒரு கஸ்டமருக்கு மோர் தேன் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அதே ஒரு கஸ்டமர் ஒருத்தர் தான், அவருக்கு வந்து நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் தெரியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.